வேற ஏதாவது வேணுமா? வெயிட் பண்ணுங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பசிச்சுதுன்னு சொல்றேன். சரி, சாப்பிடு. தரமாட்டேன். டேய், எனக்கு அது வேண்டாம்டா. பொறுமையா சாப்பிடு. பாரு முகத்துல எல்லாம் எப்படி பூசிருக்கேன்னு. அப்படி சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சாப்பிடு. நிலாவும் பிரியாணி சாப்பிடுவாளா? நிலா சாப்பிடுவா, உன்ன மாதிரிதான் அழகா. கண்ணு கட்டுங்க ஆண்டி. சாப்பிடு. ஆண்டி, வேற ஏதாவது கேட்கட்டுமா? என்ன வேணும்னு கேளு. நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தருவேன். எனக்கு இதுவே போதும். ஆனா கேக்க பதிலா வேற. வேற என்ன வேணும்? ஐஸ்கிரீம், ஃபலூடா, ஜூஸ் அப்படி ஏதாவது சாப்பிடுறியா? நான் சாப்பிடுறத பத்தி கேட்கல, உங்களை பத்தியும் கேட்கணும். என்ன பத்தியா? என்ன பத்தி என்ன கேட்கணும்? இல்ல, எப்பவுமே இளையராஜாவோட சோக பாட்டு கேட்காம உங்க மூஞ்சி டல்லா தானே இருக்கும். ஆனா நீங்க மேக்கப் பேட்ல வர மாதிரி ரொம்ப பளிச்சுன்னு ஹாப்பியா இருக்கீங்க. பிரியாணி நான் தானே சாப்பிடுறேன், எனக்கு தானே ஹாப்பினஸ். ஓ, எனக்கு பிரியாணி வாங்கி கொடுத்த சந்தோஷமோ? அதுவும் தான். ஆனா இன்னொரு காரணமும் இருக்கு. அதான் என்னன்னு கேக்குறேன். என்னன்னா, எனக்கு நிலா மட்டும் இல்ல குழந்தைன்னு, எனக்கு இன்னொரு பையன் இருக்கான். அவனை இவ்வளவு நாளா சாமி தூக்கிட்டு போயிருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவன் இப்பதான் இங்க எங்கேயோ பக்கத்துல இருக்கான். உங்க பக்கத்துலயா? எங்க இருக்கான்? உங்க பக்கத்துல நான் மட்டும் தான் இருக்கேன். என்னைய சொன்னீங்க? நீயும் எனக்கு மகன் மாதிரி தான். ஆனா எனக்கு இன்னொரு மகனும் இருக்கான். அவன் எனக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கான். இந்த விஷயமே எனக்கு இப்பதான் தெரியும். அதனாலதான் இந்த பளிச்சு சார்மிங் எல்லாம். அப்ப நிலாவுக்கு ஒரு அண்ணா இருக்கானா? ஆமா. அப்ப இதுக்கப்புறம் நான் நிலா கூட சண்டை போட்டா அவன் என் கூட சண்டை போடுவானா? சாச்சா, அவன் அவன் கூட சண்டை போட போறான். அவனும் உன்ன மாதிரி பாசமானவனா, அழகானவனா, நல்ல பிரியாணி சாப்பிடறவனா இருப்பான். என்ன மாதிரியே நிலாவை பிடிக்காதவனா இருந்தா என்ன பண்ணுவீங்க? உனக்கு நிலாவை பிடிக்காதுன்னு யாரு சொன்னா? நான் தான் சொல்லுவேன், வேற யாரு சொல்லுவா? உனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். பிடிக்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க. இல்ல, எனக்கு பிடிக்காது. நிலாவை பிடிக்காம தான் ஏற்காட்டுல அந்த பெரிய பள்ளத்துல விழுந்தப்போ உன் உயிரையும் பொருட்படுத்தாம அந்த பள்ளத்துக்குள்ள இறங்கி காப்பாத்துறியா? அப்போ பாவமா தெரிஞ்சா? அது மட்டும் இல்லாம நான் ஒன்னும் நிலாவுக்காகலாம் காப்பாத்தல, நான் உங்களுக்காக தான் காப்பாத்தினேன். எனக்காகவா? ஆமா, நீங்க ஏற்கனவே எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கீங்க. அப்புறம் நிலாவையும் பறி கொடுத்துட்டா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அங்க நீங்க நிலாவுக்காக அழுதது, நீங்க நிலாவை காப்பாத்தி ஆகணும்னு துடிச்சது நான் எல்லாத்தையும் பார்த்தேன். நீங்க அழுதுட்டீங்க, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அதான் உங்க அழுகையை நிறுத்த என்ன வேணாலும் செய்யலாம்னு தோணுச்சு. பயமா இருந்தாலும் பரவாயில்ல, நிலாவை காப்பாத்தி ஆகணும்னு குழிக்குள்ள இறங்கிட்டேன். மறுபடியும் முகத்தை டல்லா வச்சுக்காதீங்க. நீங்க சிரிச்சா மட்டும்தான் அழகா இருப்பீங்க, அழுதா அழகா இருக்க மாட்டீங்க. இப்பதான் உங்க பையன் கிடைக்க போறால, இனி நீங்க எப்பவுமே அழக்கூடாது. என்ன ஆண்டி உம்மன் ஆயிட்டீங்க? சரிங்க. சாப்பிடு. பசிக்குது. நிலாவோட அம்மா என் பையன் கவினுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கும்போது நான் ஏன் நிலாவுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்க கூடாது? வாங்கி கொடுத்தா குழந்தை நல்லா சாப்பிடும்ல, ஆர்டர் பண்ணிட வேண்டியதான். சாப்பிட்டுருப்பாளா இல்லையா? கேட்போம். ஹலோ
எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் நிலா, நீ எப்படி இருக்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் அங்கிள். வெரி குட். சரி, மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டியா? இன்னும் இல்ல அங்கிள். நீங்க சாப்பிட்டீங்களா? நான் இன்னும் சாப்பிடலடா. சரி, உங்க வீட்ல என்ன சாப்பாடு? தெரியல அங்கிள். என் பாட்டி தான் சமைப்பாங்க. அம்மா எதுக்காக கேக்குறீங்க? என் செல்லக்குட்டி நிலாவுக்கு ஸ்பெஷலா பிரியாணி வாங்கிட்டு உங்க வீட்டுக்கு நான் வரலான்னு இருக்கேன். அப்படியா? சரி வாங்கிட்டு வாங்க அங்கிள். ஓகேம்மா, அதுக்குள்ள நீ எதுவும் சாப்பிட்றாத. சூப்பரான பிரியாணி வாங்கிட்டு வரேன். ம், பிரியாணின்னு சொல்லும்போது என் நாக்குல எச்சி ஊறுது. பசி எடுக்குது அங்கிள். எப்ப வருவீங்க? நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல அங்க வந்துடுறேன். ம், சரி அங்கிள். எதுக்காக திடீர்னு பிரியாணிலாம் வாங்கி தரணும்னு நினைக்கிறீங்க? ஏன்டா நான் வாங்கி கொடுத்தா நீ சாப்பிட மாட்டியா? அங்கிள் வாங்கி கொடுத்தா நான் சாப்பிட மாட்டேனா? சும்மா கேட்டேன் அங்கிள். நீங்க வாங்க. சரி, நான் சீக்கிரமா வாங்கிட்டு வந்துடுறேன். நீ உன் பாட்டிக்கிட்டே சொல்லிடு, நான் வர்றது தெரியாம அவங்க சமைக்க போறாங்க. நான் அவங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறேன். ம், ஓகே அங்கிள், பாய். அப்பா, வேற ஏதாவது சாப்பிடுறியா? வேணாண்டி, இதுவே போதும் போதும். இதுவே ஃபயர் ஃபுல் ஆயிடுச்சு. இதுக்கு மேல சாப்பிட முடியாது. சரி, போலாமா? போலாம். வா, ஹேண்ட் வாஷ் பண்ணிடலாம்.